வியூவர்ஸ், வெல்கம் டு சேஃப்டி தமிழா. இன்றைக்கி நம்மளோட லேர்னிங் ப்ராசஸ், இங்கிலீஷ் லேர்னிங் ப்ராசஸில் 4வது நாளில் இருக்கும், 4th டே. இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்? நேற்று ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி பார்த்தோம். இன்றைக்கி என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதோட கண்டினியூட்டி. ஃப்யூச்சர் டென்ஸ் மட்டுமே கிடையாது, நாம் எல்லா டென்ஸையுமே மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னவா பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போக போகிறோம். இப்போ நீங்கள் நினச்சிங்க, இப்போ என்னை சுற்றி பல ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகிற மாதிரி நினச்சிங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட பல கேள்விகள் கேட்குறாங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்கிங்க. இது ஏன் அப்படின்னா வந்து ஒரு கான்வர்சேஷனாக நாம் இங்கிலீஷை லேர்ன் பண்ணால், ஒரு கதையாக இங்கிலீஷை லேர்ன் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த இங்கிலீஷ் உங்களுக்கு பழகும். அதை விட கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, இங்கிலீஷ்ன்றது ஒரு மொழி தான். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் லாங்குவேஜ். அந்த மொழியை எப்படி கற்றுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசி கற்றுக்கணும், கேட்டு கற்றுக்கணும், பேசி கற்றுக்கணும். இது ரிப்பீட்டடாக இது நடந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே, நேற்று நான் சொன்னேன் பார்த்தீங்களா, துபாயில் எனக்கு ஹிந்தி எப்படி வந்ததுன்னு, அதேமாரி ஈஸியாக இங்கிலீஷும் சரளமாக வந்துடும். இங்கிலீஷ் இஸ் ஏ குளோபல் லாங்குவேஜ். பாருங்கள், குளோபல், இதில் குளோபல் இருக்குது பார்த்தீங்களா. குளோப் பூமி உருண்டை, குளோபல் உலகமயமாக. ஓகே, உலகமயமான ஒரு லாங்குவேஜ், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் பரவலாக பேசுகிற ஒரு லாங்குவேஜ், அஃபீஷியல் லாங்குவேஜ். அதான் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் இஸ் அன் குளோபல் அஃபீஷியல் லாங்குவேஜ். எந்த நாட்டுக்கு போனாலும் இங்கிலீஷ் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை ஒரு மொழியில், ஒரு பிராந்தியம், ஒரு ஏரியாவில் ஒரு மொழி வேறு ஒரு மொழியாக இருக்கும். அந்த மொழியில் இன்னொரு நாட்டுக்காரன் வந்து பேச முடியாது. அப்போ வேணும்னா ஒரு காமன் லாங்குவேஜ் வேணும். அது இப்போ இங்கிலீஷாக இருக்குது. ஸோ அந்த இங்கிலீஷை நாம் லேர்ன் பண்ணால் நாமளும் ஒரு குளோபல் பர்சன் ஆகிடலாம். அது மட்டும் இல்லை, ஒரு ஸ்டூடெண்ட் இங்கிலீஷில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால் அவன் படிப்பெல்லாம் ஈஸியாகிடும். இங்கிலீஷ் தெரியாத மனப்பாடம் பண்ணி படித்து பரீட்சை எழுதுறதை விட, இங்கிலீஷ் தெரிஞ்சால் மனப்பாடம் பண்ணவே தேவையில்லை, ஆர்டினரியாக கூலாக படிச்சுட்டு போய் பரீட்சை எழுதிடலாம். ஒரு இல்லத்தரசிக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குழந்தைங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்கலாம். இல்லத்தரசினா யார்? ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டில் இருக்கிற வீட்டை பார்த்துக்கிற பெண்கள். இப்போ ஒரு ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு இங்கிலீஷ் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னா அவரோட ப்ரொமோஷன் ஈஸியாக இருக்கும், அவரோட க்ரோத் ஈஸியாக இருக்கும். ஆஃபீஸில் அவர் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருப்பார். ஒரு சீனியர் சிட்டிசன் இங்கிலீஷ் நல்லா பேசினார் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நிறையா பேசுவாங்க. அதனால் அவருக்கு ஈஸியாக பொழுது போகும். அவர்கிட்ட வந்து இங்கிலீஷ் பேசிக்கணும்னு சொல்லிட்டு நிறையா வந்து பேசுவாங்க. அவர் எங்கேஜாக இருப்பார். அவருமே இங்கிலீஷை நிறையா பேருக்கு சொல்லிக் கொடுப்பார். ஹி வில் பி என்கேஜ்டு. ஹி வில் நாட் ஹேவ் எனி டயர்ட் ஆஃப் ஏஜ். ஓகேங்களா? அதே மாதிரி அவர் வந்து இங்கிலீஷில் படிக்கணும்னு நினைப்பார். அப்போ ஹி வில் பி என்கேஜ்டு. எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இந்த ஆங்கிலம், இந்த இங்கிலீஷ்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவேன், இங்கிலீஷை நல்லா கற்றுக்குங்க, இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்ட்டு. இன்றைக்கி வந்து நாம் ஒரு கதை போக்கில், நான் சொன்னேன் இல்லையா, கதை போக்கில் நாம் இப்போ இங்கிலீஷ் லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறையா வந்துட்டாங்கன்ற மாதிரி நினச்சிங்க. நான் வந்து அவங்கள ஒரு ஃபாரஸ்ட் அழைச்சிட்டு போகிறேன். அந்த ஃபாரஸ்ட் வந்து ரொம்ப திக் ரெயின் ஃபாரஸ்ட். அதனால் ப்ரொடெக்ஷனாக ஒரு கைடு இருக்கிறாரு. அவர் தான் நம்மளை வழி நடத்திட்டு போகிறோம். அங்கே இருக்கிற மனிதர்கள், ஏன்னா நம்ம புதுசாக போகக்கூடாது ஒரு ஏரியா, நான் சேஃப்டிக்கு ஒரு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே இருக்கிற மனிதர் தான் கைடாக இருப்பார். அவருக்கு தான் வழியெல்லாம் தெரியும், என்னென்ன ஏரியாவில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டேஞ்சர் இருக்குது ஃபாரஸ்ட்டில் எல்லாமே தெரியும். ஸோ ப்ரொடெக்ஷனுக்காக கன் எடுத்துக்கிறோம். அப்புறம் ஃபயர் எடுத்துக்கிறோம். ஃபயர் தேவையான ஐட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் வேணால், ரொம்ப டேஞ்சரஸ், சக்குன்னு ஃபயர் ஆகும். கெரசின், அப்புறம் கொஞ்சம் வுட்டு, இதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஏன் இது எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில அனிமல்ஸ் வந்து நம்மளை த்ரெட்டன் பண்ணிச்சுன்னா இந்த ஃபயரை காமிச்சா அது ஓடி போயிடும். ஃபயருக்கு பயப்படாத அனிமலே கிடையாது. ஸோ அதனால் ஃபயர், வுட்டு கொஞ்சம் எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லையா, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட், அவங்கள்ட்ட பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் வாங்கிடுறோம். அவங்கள்ட்டேருந்து ஒரு ஆள் நமக்கு வருவாங்க ப்ரொடெக்ஷனுக்காக. ஏன்னா ஒரு திக் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வைல்டு அனிமல்ஸ் இருக்கும், டைகர் இருக்கும், லெப்பார்ட் இருக்கும். திஸ் ஆர் வெரி டேஞ்சரஸ் அனிமல்ஸ். ஸோ அந்த அனிமல்ஸ்லேருந்து நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு ஃபாரஸ்ட் அஃபிஷியலும் வந்துடுறாங்க. ஸோ நம்ம அப்படி போகிறோம், அஃபிஷியலாக ஒரு ட்ரிப் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்காக. இது மாதிரி இமேஜினேஷன் பண்ணிங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், ஆர் யூ ரெடி பீப்புள் அப்படின்னு கேட்குறேன். ஆர் யூ ரெடி அப்படின்னு என்ன அர்த்தம்?
ஆர் ஏஆர் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா, நேற்று பார்த்தோம். ஆர் ஏன்னா ப்ளூரல், நிறைய பேர் இருக்காங்க. ஒருத்தவங்க இருந்தால் ஈஸ் யூஸ் பண்ணணும், பல பேர் இருந்தால் ஆர் யூஸ் பண்ணுறோம். ஆர் யூ ரெடி அப்படின்னு கேட்குறேன். நோ சார், ஸ்டில் வி ஆர் நாட் ரெடி சார், வி ஆர் பேக்கிங் அவர் எ நெசசிட்டிஸ் சார். வி ஆர் பேக்கிங் அவர் நெசசிட்டிஸ். நெசசரி அப்படின்னா இம்பார்ட்டண்ட்டான, நெசசிட்டிஸ் அப்படின்னா முக்கியமான பொருட்கள். வி ஆர் பேக்கிங், பேக்கிங்னா ஐஎன்ஜி போடுறாங்க பாருங்க, நிகழ்காலம். பேக் பண்ணிக்கிட்டே இருக்கும், நிகழ்காலம். வி ஆர் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸோ நடந்துகிட்டு இருக்க ஒரு விஷயம். வி ஆர் பேக்கிங் அவர் நெசசிட்டிஸ் சார். நாங்கள் தேவையான பொருட்கள்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்றாங்க. மேக் இட் ஃபாஸ்ட் பாய்ஸ் பிகாஸ் வி ஹவ் டு கோ இயர்லி அண்ட் கம் பேக் ஃப்ரம் த ஃபாரஸ்ட் இயர்லி. பாய்ஸ் நம்ம எல்லாம் சீக்கிரமாக போகணும், சீக்கிரமாக வரணும் அப்படின்ற உடனே ஓகே சார் வி ஆர் கெட்டிங் ரெடி. உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓகே சார் வி ஆர் கெட்டிங் ரெடி, நாங்கள் ரெடியாக ஆகிட்டுருக்கோம் அப்படின்றாங்க. ஓகே டைம்ஸ் அப், வி ஆர் மூவிங், நம்ம இப்போ கிளம்புறோம் அப்படின்னு. ஸோ பேக்லாம் பேக் பண்ணிவிட்டு, பாய்ஸ் ஹாவ் யூ டேக்கன் யுவர் வாட்டர் பாட்டில்ஸ் அண்ட் குளுக்கோஸ் ஆர் அதர் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னு கேட்டேன். எஸ் சார் வி ஹவ் ஆல்ரெடி டேக்கன் our water bottles and food items. Sir, 1 minute, I forgotten to bring my water bottle. Okay, we are waiting here, go and get back it. நாங்கள் போய் எடுத்துகிட்டு வா அப்படின்ட்டு உடனே அந்த பையன் ஓடி போய் அந்த பாக்கெட் எடுத்துகிட்டு வர மாதிரி. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக நம்ம இங்கிலீஷ் லேர்ன் பண்ணும்போது ஈஸியாக இங்கிலீஷ் வந்து நமக்கு கிடச்சிது. ஒன்றுக்கும் நான் அப்படியே அர்த்தம் சொல்லிட்டு போகிறேன். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும்போது எப்படி ஃபாரஸ்ட்குள்ளே, சார் இஸ் இட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் சார்? ஈஸ், அங்கே பாருங்கள் ப்ரெசன்ட். இஸ் இட் த என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஃபாரஸ்ட் சார்? இதுதானே நுழைவாயில் அந்த காட்டுக்கு? எஸ் பாய், திஸ் இஸ் தி என்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஃபாரஸ்ட் வேர் வி என்டர் ஸ்லோலி அண்ட் காஷியஸ்லி. வி என்டர் ஸ்லோலி அண்ட் காஷியஸ்லி. காஷியஸ்னா என்ன? காஷன்னா என்ன? எச்சரிக்கை. காஷியஸ்லினா எச்சரிக்கையோட. சார் சி சார் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் ஆர் ஹியர். ஒரு பையன் கேட்குறான், சி சார் டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸ் ஆர் ஹியர். பறவைகள் அதிகமாக, பறவைகள் ப்ளூரல், ஒன்று பன்மையாக, நிறையா, ஒன்றும் இல்லை நிறையா, அப்போ ஆர் யூஸ் பண்ணலாம். சி சார் பேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரென்ஸ் ஹியர் அப்படின்னு. டிஃப்ரெண்ட் ஹியர், டிஃப்ரென்ஸ் போடக்கூடாது. டிஃப்ரென்ஸுக்கும் டிஃப்ரெண்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிஃப்ரெண்ட் யூசேஜ் பாருங்கள். பேர்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் ஹியர் ஃப்ரம் தி பேர்ட்ஸ் சீன் இன் அவர் கண்ட்ரி அப்படின்றா. எஸ் பாய்ஸ், பிகாஸ் திஸ் இஸ் வைல்ட் என்விரான்மெண்ட், பட் இன் அவர் கண்ட்ரி it is used environment because people are using the environment. Here it is wild. Wild means காட்டில் இருக்கிற ஒரு விஷயம் தான் வைல்டு அப்படின்னு. ஸோ வைல்டுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக். டொமஸ்டிக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு விஷயமானது. டொமஸ்டிக் அனிமல், வீட்டில் வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ். டொமஸ்டிக் யுட்டன்சில்ஸ், வீட்டில் இருக்கிற பாத்திரங்கள். ஓகே, டொமஸ்டிக். அதுக்கு ஆப்போசிட் தான் வைல்டு. வைல்டுனா காட்டில் இருக்கிறது, வைல்டு அனிமல்ஸ். டொமஸ்டிக் அனிமல், வைல்டு அனிமல் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அவர் சொல்கிறார், சார் தி பேர்ட்ஸ் சீன் ஆர் ஆல்மோஸ்ட் லுக்கிங் லைக் த பேர்ட்ஸ் சீன் இன் அவர் கண்ட்ரி சார், இன் கண்ட்ரி சைட், பட் ஹியர் இட் இஸ் குவைட் டிஃப்ரெண்ட் சார். எஸ் பாய்ஸ், இட் இஸ் ஆல்வேஸ் டிஃப்ரெண்ட் பிகாஸ் திஸ் இஸ் ஃபாரஸ்ட். பட் ஒன் திங் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் புரிஞ்சிக்கணும். யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the birds seen here are closely related to birds seen in our villages அப்படின்ற உடனே என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற பறவைகளும் நம்ம கிராமத்தில் இருக்க பறவைகளும் ரொம்ப நெருக்கமான உறவுகள் தான், பட் ஆனால் ஒன்று கிடையாது. அதனால இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா. அப்படியே நடந்து போயிட்டு இருக்கோம். சார் 1 minute வெயிட் சார், சம் சவுண்ட் இஸ் ஹேப்பனிங் சார் அப்படின்னு சொல்கிறார். சவுண்ட் இஸ் ஹேப்பனிங், எல்லாம் பாருங்கள் நடந்துட்டு இருக்க விஷயத்தை பற்றி சொல்கிறார். உடனே ஸ்டாப் பாய்ஸ் ஸ்டாப், வி ஷல் ஹியர் தட், நாம் கேட்கலாம், கேட்காமலும் போகலாம், அதனால தான் ஷல். ஓகேங்களா, வி ஷல் ஹியர் இட் அப்படின்னு அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறோம். உடனே ஆர் யூ ஹியரிங் இட், நீங்கள் என்ன கேட்குறீங்களா அப்படின்ற உடனே எஸ் சார் வி ஆல்சோ ஹியரிங் இட் சார், வி ஆல்சோ ஃபீலிங் சம்திங் டிஃப்ரெண்ட் ஓவர் ஹியர். இந்த இடத்துல ஓவர் ஹியர் பார்த்தீங்கன்னா வி ஆல்சோ ஃபீல் டிஃபரன்ஸ் ஓவர் ஹியர். இங்கே பாருங்கள் டிஃப்ரென்ஸ் போடுற பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். உடனே எஸ், ஸோ வி ஹாவ் டு வெயிட் ஃபார் அ வைல் till the sound disappear. டில்லுன்னு போடுற பாருங்க, இங்கே வரைக்கும்னு அர்த்தம். டில்னா என்ன, வரைக்கும். அந்த சவுண்ட்லாம் போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பிகாஸ் இட் இஸ் ஃபாரஸ்ட். எலிஃபென்ட் மே கம், rhinoceros may come, both are very dangerous. Sometimes tiger may come, it is also too much dangerous, so we are waiting.
Boys, one thing I have to inform you, I just forgotten. One thing I have to inform you. I have to நான் சொல்லணும். I have to inform you. என்னன்னு பார்த்தீங்கன்னா, boys, inside the forest, you should always go together in a mass. You should not deviate from our crowd. நாம் கூட்டத்திலிருந்து டீவியேட் பண்ணக்கூடாது, பிரியக்கூடாது. டீவியேஷன் என்ன? பிரிதல். ரோட்டில் போகும்போது டீவியேஷன் போட்டுருக்கோம் பார்த்துக்கிங்களா? பிரியுதுன்னு அர்த்தம். யூ ஷுட் நாட் டீவியேட் ஃப்ரம் த க்ரௌட். ஃப்ரம் அவர் க்ரௌட். நம்ம கூட்டத்திலேருந்து பிரியாதீங்க, ஒன்றாவே போங்க ஃபாரஸ்ட்டில். ஸோ இட் இஸ் சேஃப் ஃபார் யூ பிகாஸ் ப்ரொடெக்ஷன். வி ஆர் ஹேவிங் வெப்பன்ஸ், ஆயுதங்கள் இருக்குது. வி ஆர் ஹேவிங் கைட், ஒரு வழிகாட்டி இருக்கார். ஸோ நீங்கள் தனியாக போயிட்டீங்கன்னா காட்டில் மாட்டிப்பீங்க. டோன்ட் கோ அலோன் எனிவேர் இன்சைட் த ஃபாரஸ்ட். நீங்கள் தனியாக போகாதீங்க. டோன்ட் கோ அலோன். அலோன்னா என்ன? தனியாக. டோன்ட் கோ அலோன் இன்சைட் த ஃபாரஸ்ட். இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். இட் ஈஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். ஈஸ் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்களா? ஸோ எல்லாமே இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் வந்துட்டு இருப்பாங்க. தென் ஒன் பாய் ஆஸ்க், சார் ஷல் வி மூவ் சார்? ஒன் பாய் ஆஸ்க் வாட் ஷல் வி மூவ் சார்? ஷெல்னு போடுறாரு பாருங்க. ஏன்னா போகலாம், போகாமே இருக்கலாம் அதே இடத்துல. அதனால தான் ஷெல். உடனே இவர்கள் ஓகே ஓகே ஜஸ்ட் வெயிட், ஜஸ்ட் வெயிட், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஓகே நவ் வி ஷில் மூவ் அப்படின்ட்டு. தென் மூவ் பண்ணுறவங்க மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணாதவங்க சார் சார் வெயிட் சார் ஃபார் எ வைல் அப்படின்னு. அதனால தான் ஷெல் போடுறாரு. ஓகே வி ஆல் ஷுட் மூவ் நவ் அப்படின்றார். அப்படின்னு நான் சொல்கிறேன். வி ஆல் ஷுட் மூவ் நவ். ஷுட் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தாரு. நம்ம நவுதே ஆகணும் அப்படின்னு. இன்னொரு வார்த்தையை நான் பயன்படுத்துவேன் பாருங்களேன். வி மஸ்ட் கோ நவ் அப்படின்ட்டேன். ஷுட்டு போடுறப்ப கொஞ்சம் பேர் நவராமல் இருக்கிறாங்க. நான் உடனே என்ன சொல்கிறேன்? வாணி கொடுக்குறேன். வி மஸ்ட் கோ நவ் அப்படின்றேன். வி மஸ்ட் அப்படின்னும் போது கடுமையாக அவங்கள சொல்கிறேன். ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இது செஞ்சே தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது மஸ்ட்டு, இதை செய்யணும் அப்படின்றது ஷுட்டு. ஓகே, ஷல் அப்படின்னும் போது செய்யலாம், செய்யாமலே போகலாம் அப்படின்றது எப்படி வரிசையில் அழகாக வருது. ஏன் ரொம்ப நாள் அதே இடத்துல நின்றுட்டே இருங்க, வாங்கினா முதல்ல அப்படின்னு சொல்கிறேன். யூ மஸ்ட் மூவ் நவ், யூ மஸ்ட் கோ நவ் ஃப்ரம் திஸ் பிளேஸ் அப்படின்னு. உடனே பாய்ஸ் யூ ஷுட் கோ இன் திஸ் சேம் க்ரௌட், டோன்ட் கோ எனிவேர் அலோன் பிகாஸ் வி ஆர் inside the forest. Okay, then we are moving. So அப்படியே போயிட்டே இருக்கும்போது சார் we are not seeing any animal so far sir, we are not seeing any animal so far sir. so far na இது வரைக்கும். FAR far, FOR for, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஃபார்னா அதற்காக, ஃபேர்னா தூரம். FAR ஃபேர். ஸோ ஃபேர் அப்படின்னா இது வரைக்கும் ஒரு அனிமலை கூட பார்க்கலையே சார் அனிமல் ஃபாரஸ்ட்டில். வெயிட் ஃபார் எ வைல் பாய், யூ ஹாவ் டு கோ எ லாங் வே இன்சைட் த ஃபாரஸ்ட். கொஞ்சம் பொறுத்துரு தம்பி, யூ ஹாவ் டு கோ எ லாங் வே. நீங்கள் நெடுந்தூரம் இன்னும் போகணும், வெயிட், கொஞ்சம் தூரம் இருங்க அப்படின்னு. சார் 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 வெயிட் சார், தேர் இஸ் ஒன் டீர் தேர். டீர்? வாட் இஸ், வேர் இஸ் த டீர்? வேர், WHERE போடுறோம் பார்த்தீங்களா, வேர். அது எங்கேன்றதுக்காக. WERE சொன்னேன்னு தெரியுங்களா, அது வந்து ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அது WERE, இது WHERE. ரெண்டே ஒரே கிட்டத்தட்ட ஒரே ப்ரொனன்சியேஷனாக தான் இருக்கும். இது வந்து இடத்த குறிக்காது. வேர் சார், எங்கே, இங்கேயா அங்கேயா, வேர். WERE பாஸ்ட் டென்ஸ், நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி பேசுகிறது. ஆருக்கு பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா. வேர் இஸ் இட் அப்படின்னு நான் கேட்குறேன். வேர் இஸ் இட், எங்கே அது. இஸ் இட், இஸ் ஏன் ஒருமையில் தான் பேசுகிறேன், மானை தான் பார்த்தேன். அதனால் மான்களை பார்த்தேன்னா வேர் ஆர் தே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. மானை பார்த்தேன்னா வேர் இஸ் இட் அப்படின்றேன். உடனே அந்த பையன் சார் சார் சி ஸ்ட்ரைட் ஆப்போசிட் டு யூ சார், உங்களுக்கு நேராக பாருங்கள் சார் அப்படின்னு. எங்கே அப்படின்னு நான் திரும்ப வேர் இஸ் இட் அப்படின்னு பார்க்குறேன். எஸ், ஹே பாய்ஸ் கம் ஹியர், ஜஸ்ட் சி ஆப்போசிட் டு மீ, தேர் இஸ் ஒன் டீர் ஸ்டாரிங் ஆன் அஸ். ஸ்டாரிங் ஆன் அஸ் அப்படின்னு. ஸ்டாரிங்னா என்ன, அங்கே வந்து ஸ்டார்லாம் நிற்கல, ஸ்டாரிங், STARRING. நிறைய வார்த்தைகள் இருக்குது இங்கிலீஷில். ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும், ஒன்று ஒரே மாதிரியாகவும் இருக்கும். அது நீங்கள் புழங்க தான் தெரியும் வித்தியாசம். அதனால தான் ஒரு விஷயம் தெரியுங்களா, கத்தியை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அது வந்து மழுங்கி போயிடும். பயன்படுத்திக்கிட்டே இருந்தால் தான் அந்த கத்தியோட ஷார்ப்னஸ் இருக்கும். அதே மாதிரி சைக்கிள் இருக்குதுன்னு வச்சுக்கிங்க, அந்த சைக்கிள் ஓட்டிகிட்டே இருந்தால் சைக்கிள் புழக்கத்தில் இருக்கும். சைக்கிள் ஒரு 6 மாதம் போட்டு எடுத்து ஓட்டுங்க, கரக் ஓட்டே ஓடணும், டறக்கணும், கொண்டு போய் சைக்கிள் கடையில் கொடுத்து நின்றுட்டு தான் இருக்கும். அதே மாதிரி தான் இங்கிலீஷும் எந்த மொழியுமே பேசிக்கிட்டே இருந்தால் நம்மளோட இருக்கும். ஆனால் தாய்மொழி மட்டும்தாங்க நம்மளோடு இருக்கிறது. ஏன்னா அது நம்ம
குழந்தையாக இருந்தப்பலேருந்து கேட்குற மொழி என்ன மொழி அது? தாய்மொழி. அது வந்து நம்ம நினைக்கிறதெல்லாம் அதே மொழி தான். அது நமக்கு தமிழனுக்கு வேற ஒருத்தவங்களுக்கு வேறு மொழி. அதுதான் தாய்மொழி, முதல் மொழி. அதை நம்ம மறக்கவே முடியாது. அது 6 மாதம் வாயில் பிளாஸ்டிக் போட்டால் கூட அது போகாது நம்மளை விட்டு. பட் ஆனால் அந்நிய மொழியை நம்ம லேர்ன் பண்ணும்போது நம்ம புழக்கத்திலே இருக்கும், பயன்படுத்திகிட்டே இருக்கும். இல்லைன்னா நம்மளை விட்டு ஓடி போயிடும், பிடிச்சி இழுத்துட்டு வரணும் திருப்பி. ஓகேங்களா? ஸோ இந்த அந்நிய மொழி அப்படின்னும்போது நம்ம பேசி தான் பழகியாகும். வெல், ஸோ அந்த பையன் பார்த்துட்டோம். அந்த ஸ்டாரிங்கில் முடித்தேன் இல்லையா? த டெய்ரி ஸ்டாரிங் ஆன் அஸ், நம்மளை நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்குது, விழித்துக்கிட்டே இருக்குது. ஸ்டாரிங்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குது, உத்து பார்க்குறது ஸ்டாரிங். ஓகே, வெல், டோன்ட் வரி ஸ்டூடெண்ட்ஸ், இட் வில் நாட் டூ எனி திங் டு அஸ். நம்மளை அது ஒன்றும் செய்யாது. இட் வில் நாட் டூ, அங்கே பார்த்தீங்கன்னா வில் யூஸ் பண்ணுறேன். இட் வில் நாட் டூ எனி திங் டு அஸ், நம்மளை அது ஒன்றும் செய்யாது. டோன்ட் ஃபியர் ஃபார் இட், அதுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. இட் யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா? டோன்ட் ஃபியர் ஃபார் இட். அங்கே மனுஷனாக இருந்தால் நான் என்ன ஹீ ஆர் ஷீ யூஸ் பண்ணுவேன். ஷீனா பெண்ணு, ஹீனா ஆணும் யூஸ் பண்ணியிருப்பேன். டோன்ட் ஃபியர் ஃபார் ஷீ ஆர் ஹீ யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், ஹிம் ஆர் ஹர்னு யூஸ் பண்ணியிருப்பேன். டோன்ட் ஃபியர் ஃபார் ஹிம் அப்படின்னா அவனுக்கு நீ பயப்படாது. டோன்ட் ஃபியர் ஃபார் ஹர் அப்படின்னா அவளுக்கு நீங்கள் பயப்படாது. டோன்ட் ஃபியர் ஃபார் இட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு நீங்கள் பயப்படாது. இங்கே என்ன அது? மான். டோன்ட் ஃபியர் ஃபார் இட் அந்த மாதிரி. ஓகேங்களா? தென் வி ஆர் மூவிங் இன்சைட் தி ஃபாரஸ்ட். சார், ஆர் யூ சீயிங் எனி இன்செக்ட்ஸ் ஃப்ளையிங் அரவுண்ட் அஸ் சார்? ஒரு பையன் கேட்குறான், ஆர் யூ சீயிங் எனி இன்செக்ட் ஃப்ளையிங் அரவுண்ட் அஸ்? எனின்னு போடுறான். ஓகேங்களா? ஏதாவது பூச்சி நம்மளை நோக்கி பறந்துட்டு வர மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா சார்? ஆர் யூ ஃபீலிங் எனி இன்செக்ட் ஃப்ளையிங் ஆன் அஸ், அரவுண்ட் அஸ்? நம்மளை சுற்றி பூச்சி பறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? எஸ், ஐ டு ஃபீல் சம் இன்செக்ட்ஸ். சம் போடுறேன். சம்னா ஒன்றுக்கு மேல். சம் இன்செக்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங் அரவுண்ட் அஸ். இங்கே பாருங்கள், ஆர் போட்டுறோம் பார்த்தீங்களா? சம் இன்செக்ட்ஸ், எஸ் நிறையா. இன்செக்ட்ஸ் ஆர் ஃப்ளையிங், பறந்துக்கிட்டே இருக்குது. அரவுண்ட் அஸ், நம்மளை சுற்றி பறந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு. எஸ், தே ஆர் ஆல் ஹனி பீஸ். தேர் ஷுட் பி சம் ஹனி கோம். ஹனி கோம்னா தேன் கூடு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது. ஹனி கோம்னு சொல்லலாம், பீ ஹைவ் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே விஷயந்தான். பீ ஹைவ்னா தேன் கூடு, ஹனி கோம்புனாலும் என்னது? தேன் கூடு. தேர் ஷுட் பி சம் பீ ஹைவ் அரவுண்ட் அஸ். தேர் ஷுட் பி சம் ஹனி கோம்ப் அரவுண்ட் அஸ் அப்படின்னு. சார், வில் தே ஏபிள் டு ப்ரொவைட் அஸ் சம் ஹனி? வில் தே ஏபிள் டு ப்ரொவைட் அஸ் சம் ஹனி? நமக்கு தேன் கொடுக்குமா சார்? நட்டி சாக்கில் சாப்பிடலாமா அப்படின்ட்டு ஆசைப்படுறாரு அவர். வில் தே கிவ் எனி ஹனி ஃபார் அஸ் அப்படின்னு. நமக்கு தேன் வில் போடுறாரு பாருங்க. வில் தே நமக்கு கொடுக்குமா அப்படின்னு கேட்குறாரு. No, they will not give any honey to us. Instead, we have to go and collect honey from the honeycomb. But it is a very dangerous job. அப்படின்னு சொல்கிறேன். அது நமக்கு தேன் கொடுக்காது. நாம தான் போய் தேனை அதுக்கேந்து எடுக்கணும். ஆனால் அது என்னது? ரொம்ப அபாயகரமானது, ரொம்ப டேஞ்சரானது அப்படின்னு சொல்கிறேன். Why sir it is so dangerous? ஒரு பையன் ஏன் அது ரொம்ப டேஞ்சர் சொல்லுவீங்க? Because inside the forest the beehive will be built on the rock cliffs. Cliff அப்படின்னா அந்த அந்த பாறைகள் உச்சியில் வந்து அது அந்த ஹனி கட்டியிருக்கு, அந்த கூடு கட்டியிருக்கும் ஃபாரஸ்ட்டில். அதை போய் நாம் எடுக்கிறன்றது விழுந்தாலும் உயிருக்கு ஆபத்து. அதுவும் இல்லாமல் அந்த காட்டு தேனி வந்து கடிச்சதுன்னா ரொம்ப டேஞ்சரஸ். அது எப்படி சொல்கிறார் பாருங்க. It is very dangerous because beehives are built on the rock cliffs on the top of the mountain, and also the wild bees are very dangerous stingers. என்னன்னா கொட்டுறவங்க. So they will sting on us to create a sharp pain. னா கூர்மையான வலி கிடையாது. ஷார்ப் பெயின்னா ரொம்ப தாங்க முடியாத வலி. ஓகே, they will bite. So they will sting. பைட் கிடையாது. ஸ்டிங்குக்கும் பைட்டிங் வித்தியாசம். பைட்னா அது கடிக்கிறது, ஸ்டிங்னா கொட்டுறது. STING, ஸ்டிங். ஸோ they may sting us. மே போடுறோம் பாருங்க. they may sting us. அவங்க நம்மளை கொட்டலாம். நம்ம தொடாத வரைக்கும் கொட்டாது. நம்ம தொட்டுட்டோம்னா கொட்டிடும், கொட்டாமலேயும் போயிடும். அதனால தான் மே போடுறேன். சில நேரத்தில் கொட்டாமலே எடுப்பாங்க, தேன் கூட்டை கொட்டாமலே எடுப்பாங்க. அவங்க ஏதாவது மூடிலாம் போட்டுக்கிட்டு கை க்ளவுஸ்லாம் போட்டு எடுப்பாங்க. தே மேன்னு அதான் போட்டேன். தே மே ஸ்டிங் ஆன் அஸ் ஆர் தே மே நாட் ஸ்டிங் ஆன் அஸ். மேக்கும்
மே நாட் எப்படி யூஸ் பண்ணுற பாருங்க. அதனால தான் மே யூஸ் மேனா இருக்கலாம் இல்லாமல் போகலான்றது பற்றி ஓகேங்களா. இதேமாரி லேர்னிங் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ நாம் இங்கிலீஷை கொஞ்சமாக ரெடி பண்ணிக்கிட்டே போகிறோம் யூசேஜ். ஓகே ஓகே பாய்ஸ், டுடே வி ஆர் கோயிங் டு ஸ்டே இன்சைட் த ஃபாரஸ்ட். சார் வாட் யூ ஆர் சேயிங் ஒரு பையன் கேட்குறான். வி ஆர் கோயிங் டு ஸ்டே இன்சைட் த ஃபாரஸ்ட். நாம் காட்டுக்குள்ளே தங்க போகிறோம் அப்படின்ற. அப்போ அந்த பையன் சார் ஒய் சார் ஏன் சார் அப்படின்னு ஒரு பையன் கேட்குறான். எஸ் பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி டஸ்க். இட் இஸ் கோயிங் டு பி டஸ்க். டஸ்க்னா என்ன? கோயிங் டு பி டஸ்க். சாயந்தரம் ஆக போகுது, பொழுது ஆக போகுது, இரவாக போகுது. டஸ்க்னா என்ன? பொழுது போகுது. அதாவது சாயங்காலத்தை தான் டஸ்க்குன்னு, ரொம்ப சாயங்காலத்தை டஸ்க்குன்னு. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி டஸ்க் சூன். சீக்கிரமாக சாயங்காலமாக கருக்க போகுது அப்படின்னு உடனே அந்த பையனை கேட்குறான். ஓகே சார், இஸ் தேர் எனி பில்டிங் ரூம்ஸ் அவைலபிள் இன்சைட் த ஃபாரஸ்ட்? எஸ், ரூம்ஸ் ஆர் தேர் built by the government and we are going to stay inside there. சார் வேர் இஸ் த பில்டிங் சார்? எங்கே அந்த பில்டிங்லாம் இருக்குங்க? வேர் இஸ் த பில்டிங் அப்படின்னு கேட்கலாம். அது இன்னொரு ஒரு பையங்க வேர் ஆர் த பில்டிங்ஸ் சார்? வேர் ஆர் த பில்டிங்ஸ் அவர் யூஸ் பண்ணுறாங்க. வேர் ஆர் த பில்டிங்ஸ். வேர் இஸ் த பில்டிங் சார் அவர் ஒன்றில் கேட்குறாரு. வெயிட் வைல் த கைட் வில் show us the place where we are going to stay. The guide will show காட்டுறது as நமக்கு show us where we are going to stay. எங்கே நாம் தங்க போகிறோம். Okay. Yes, we have arrived the place boys. Please put off all your movements here. All your just remove all your backpacks and fresh up yourself and just take your night rest here. Tomorrow morning, early morning, we are going to again into the forest and come back to our original place where we have started. Where we have started. இங்கே பார்த்தீங்கன்னா have யூஸ் பண்ணுறோம் பாருங்க. started past tense, நடந்து முடிஞ்சது, நேத்தி நடந்து முடிஞ்சது. அதாவது நேத்தி நடந்து முடிஞ்சது இல்லை, இன்னைக்கு நடந்து முடிஞ்சது. ஓகே, வேர் வி ஹவ் ஸ்டார்டட், நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லுது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் த டைப் ஹவு வி ஆர் கோயிங் டு லேர்ன் த இங்கிலீஷ். இன்னைக்கு இது போதும். நாளைக்கு இன்னும் த்ரில்லாக நாம் அந்த ஃபாரஸ்ட் ட்ரிப்பை பற்றி பார்க்கலாம். இங்கிலீஷ் தமிழை கலந்து அப்படியே அழகாக ஜாலி பார்க்கலாம். ஓகேங்களா. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ டுடே. தேங்க்யூ.